நாமினேஷன் முடிவுகள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்திருக்கு. இந்த வாரம் ரொம்ப டைட்டாக சூப்பராகவே ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாரம் வந்து நம்ம சத்யாவாக இருக்கட்டும், ரயானா இருக்கட்டும், தர்ஷிகா, இவங்க 3 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா யாராலையுமே காப்பாற்றவே முடியாது. ஏன்னா 3 பேர் வந்து என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. சத்யாலாம் 4 வாரமாக வந்து மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. வாரம் வாரம் காப்பாற்றிடுறாங்க. இந்த வாரமே ரயான் இவங்கெல்லாம் வெளியில் போக வேண்டியது. சாச்சனாவாக இருக்கட்டும், ஆர்ஜே ஆனந்தியாக இருக்கட்டும், நெகட்டிவாக பண்ணாலும் ஏதோ ஒரு கண்டென்ட்டோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் கேம் விளையாண்டுட்டு இருந்தானுங்க. ஆனால் மற்றவனுங்கெல்லாம் அவனுங்க மட்டும் சேஃபாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் நாமினேஷன்லேயே வரமாட்டேங்கிறாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தீபக் வந்து நாமினேஷனில் இல்லை, முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் இல்லை. நாமினேஷனில் இருந்தாலும் 2 லட்சம் ஓட்டு வாங்கினாலும் இவங்க எச்ச வேலையை தான் பார்ப்பானுங்க. அதாவது அவர் வந்து சேவ் கூட பண்ண மாட்டானுங்க. அதாவது ரயான் ராணவ கூட பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கேவலமாக போயிட்டாரு அப்படின்ட்டு ஒரு பிஹேவ் தான் ஒன்று பண்ணுவானுங்க. நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் நாமினேஷன்லேயே வரல. வேற யாரெல்லாம் நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிருக்காங்க, யாரெல்லாம் நாமினேஷனில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 9 பெயர்கள் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பசங்கள்லையும் இருக்காங்க, நம்ம நினைச்ச ஆட்கள் எல்லாமே உள்ளே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். போன வாரம்லாம் விஷாலாம் தப்பிச்சா, இந்த வாரம் வசமாக சிக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அதோட டர்கோட பார்த்தீங்கன்னா விஷ பாட்டில், இவங்க சகுனி, கேம் சேஞ்சரு, மிச்சரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டர்கோட பார்த்தீங்கன்னா நாமினேட்டும் ஆயிருக்காங்க. தர்ஷிகா, சௌந்தர்யா, ரயான், ஜாக்லின், அன்ஷிதா, பவித்ரா, விஜய் விஷால், அருண் அண்ட் சத்யா 9 பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆயிருக்காங்க. இதுலேருந்து தப்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். 9 பேர்கள் போயிட்டாங்க அப்படின்னா மிச்சம் 6 பேர் தான். தீபக், முத்துக்குமரன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு. இவங்க வந்தாலுமே பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆக போகிற வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். மஞ்சரி பார்த்தீங்கன்னா தப்பிச்சாங்க. அது எப்படின்னே நம்மளுக்கே தெரியல. மஞ்சரி நாமினேஷன் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் டப்பா அருணை போட்டு அடிச்ச அடியில் எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து கதறிக்கிட்டு இருக்கான். தீபக்டெல்லாம் சண்டைக்கு போயிட்டு இருக்கான். அவனை என்ன சொல்றதுனே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 9 பேர் நாமினேட் ஆயிருக்காங்களா, யார் வந்து டேஞ்சர் ஜோனில் இருப்பாங்க, யார் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க நான் கரெக்டாகவே சொல்லிடுறேன். என்னை பார்த்தா இந்த பிஆர் டீம் இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வச்சிருப்பாங்க, ஜாக்லின், அதுக்கப்புறமேட்டு இவங்க 2 பேர் சப்போர்ட் பண்ணாலும் இவங்க 2 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் விஷாலுக்கு அப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன். அன்ஷிதாக்கு ஓரளவு ஓட்டுகள் விழும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணுக்கு இவங்களுக்கெல்லாம் அப்படி இப்படின்னு ஓட்டுகள் விழுந்து ஓரளவு இதாகிடுவாங்க. என்னை பார்த்தா கடைசி அந்த தொங்கிக்கிட்டு இருந்தது யார், போன வாரம் நம்ம பார்த்தோம் சாச்சனா ஆர்ஜே தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வெளில போனாங்க. இந்த வாரம் என்னை பார்க்கும்போது அதுக்கு மேலே போன ரயான் அண்ட் சத்யாலாம் அவனுங்களும் இருந்தானுங்க. சொற்ப ஓட்டுகளில் தான் அவங்க காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். மக்கள் இந்த வாரம் வந்து இவனுங்களாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நல்ல பிளேயர் கேம் ஆடினாங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இவனுங்கெல்லாம் மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க, கேமை கெடுக்கிறானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் என்னை பொறுத்த வரைக்கும் சத்யா, ரயான் அண்டு தர்ஷிகா இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் விழவே விழாது. ஏன்னா போன வாரமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட விழவே இல்லை. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்தால் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா தர்ஷிகா அண்ட் ரயான் இவங்க 3 பேர் வெளியில் போனால் கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா உள்ளே இருந்து ஒன்றுமே பண்ணல. இது வந்து 18+ ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்கும். தர்ஷிகா தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன்சி படிக்கிறதுக்காக முட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் சத்தியா சொல்ல வேணாம், பாயிண்ட் வந்தால் தான் பேசுவாப்புல, இல்லாட்டி பாயிண்ட் வரட்டும் பங்கு பாயிண்ட் வரட்டும்னு உட்காந்துருப்பாங்க. ரயான் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருந்து சொம்பு அடிச்சுட்டு ஒரு ஷெல்லுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சௌந்தர்யா ஜாக்லினுக்கு சொம்பு அடிச்சுக்கிட்டு அவர் பாட்டு தெரிவார். எனக்கு பொறுத்தவரை அவர் வெளியே தூக்கி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் கடைசி 3 இடங்கள்ல இவங்க தான் இருப்பாங்க. மற்றபடி மற்ற எல்லாரும் அந்த 6 பேர் இருக்காங்களா அவங்க மேக்ஸிமம் காப்பாற்றப்பட்டுருவாங்க. இவங்க 3 பேர் தான் வெளியில் போவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில் போனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.